பேசுனது அண்ணாமலை தானா? நம்ப முடியலையே. ஏன்னா அதிமுகவோட எலியும் பூனையுமா இருந்தாருங்க. இப்போ பார்த்தா அதிமுகவை புகழ்ந்து தள்ளுறாப்புல. இது அண்ணாமலை தானா? அதிமுகவை திமுக கூட விமர்சிக்காது அந்த அளவுக்கு அண்ணாமலை விமர்சிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திமுகவை எப்படி விமர்சிப்பாரோ அதை விட அதிமுகவை விமர்சித்திருக்காரு, கேவலப்படுத்திருக்காரு. அதுல இந்த மெயின் ரோடு ஜெயக்குமார் அண்ணனெல்லாம் கழிவு ஊத்திருக்காப்புல அண்ணாமலை. ஆனா இந்த நிலையில புகழ்ந்து தள்ளிட்டாரு அதிமுகவை. அது மட்டும் இல்லாம அதிமுக ஒரு பக்கம் புகழ்ந்தாரு, இன்னொரு பக்கம் விஜயோட கட்சி தாவேகா அதையும் புகழ்ந்துட்டாரு. இதே இப்ப காட் நியூஸா போய்கிட்டு இருக்கு. அது என்னன்னா, அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துல அதிமுக அது பாட்டுக்கு மண்ணு கணக்கா இருந்தாருங்க. எந்த போராட்டமும் இல்லை, இது பண்ணல. அவங்க பாட்டுக்கு அமைதியா இருந்தாருங்க. இந்த நிலையில திடீர்னு நேற்று ஷாப்பிங் மாலு, ரயில்வே ஸ்டேஷன் அங்கங்க போட பிடிச்சி நிப்பாட்டிட்டாருங்க அதிமுக பூரா. யார் அந்த சாருன்னு சொல்லி போட பிடிச்சிட்டாருங்க. இது பார்த்தா பயங்கர ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஒரு எடப்பாடியே சொல்றப்ப யாரு அந்த சாரு, அந்த பாதிக்கப்பட்ட மாணவி எப்பயாரில் சொல்லியிருக்காங்க. அந்த சாரை அவன் சொல்லியிருக்கேன், அந்த ஞானசேகருங்கிறவன் சாருக்கு 5 நிமிஷம் அனுசரிச்சுக்க சந்தோஷப்படுது அப்படின்னு சொன்னதா அந்த பிள்ளை கம்ப்ளைண்ட் இதுல எஃப்ஐஆர்ல இருக்கு. அதை பார்த்துட்டு அந்த சார் யாருன்னு கேட்டதுக்கு காவல்துறை ஆணையர் என்ன சொல்லிட்டாருன்னா, அது சாருங்கிறது அப்படி யாரும் இல்லை, அவன் மிரட்டுறதுக்காக அப்படி பேசினியா, அவன் போனும் பிளேட் மோட்ல இருந்துச்சு, யார்ட்டையுமே சத்தியமா போன் பண்ணல அப்படிலாம் சொல்லியிருந்தாரு. இதற்கு எடப்பாடி டீம் என்ன செஞ்சுட்டாருன்னா, அதிமுக டீம் யார் அந்த சார் உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லா பக்கம் போட பிடிச்சிட்டுட்டாருங்க. அதே காட் நியூஸா பயமா போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்குதே அண்ணாமலை நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, முழிச்சுட்டீங்க. இன்னைக்கு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு திமுக அழுத்தம் கொடுக்கிற விதமா யார் அந்த சார்னு போட பிடிச்சு நின்ன அதிமுக தொழில்நுட்ப பிரிவான ஐடி விங்குக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகள்னு அண்ணாமலை சொல்லியிருந்தாரு. அதனால சரி, தாவேகா தலைவருக்கு என்ன வாழ்த்து சொல்லியிருந்தாரு, பாராட்டியிருந்தாருன்னு கேட்குறீங்களா? அது இன்னைக்கு பனையூர் பண்ணையாரு நம்ம விஜய் அண்ணன் கடும் புயல் வெயிலுக்கு கூட அந்த புயல் நிவாரணம் கொடுக்குற கூட பண்ணையார் அந்த பனையூர் வீட்டுல இருந்து வெளியவே வரல. அவங்கள பாதிக்கப்பட்டவங்களை வீட்டுக்கு வர சொல்லி இது பண்ணி நிவாரணம் கொடுத்தாரு. அது மாதிரி ஒவ்வொரு சம்பவத்துக்கும் கொடியேற்று விழாவுக்கு வீட்டுக்குள்ளேயே வச்சு பண்ணாரு. எல்லா நிகழ்ச்சியுமே வீட்டுக்குள்ளேயே வச்சு பண்ணாப்ல. இந்த நிலையிலே இப்ப எல்லாரும் சமூக வலைதளத்துல என்ன வந்துச்சுன்னா, அந்த ஞானசேகரனை பிடிச்சிட்டு அந்த பெண்ணை இது பண்ணவனை தொந்தரவு கொடுத்தவனை பிடிச்சிட்டு அவனை வீட்டுக்கு கூட்டுவாங்க, விஜய் கண்டிக்கணும் பண்ணியாப்புல மீமா போட்டு கிண்டல் பண்ணாங்க. அடுத்து அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணை பனையர் வீட்டுக்கு வர சொல்லுங்க, நான் ஆறுதல் சொல்லணும், இப்பெல்லாம் சொல்லி கேள்வி கிண்டல் எல்லா கட்சிக்காரங்க பண்ணனால இப்போ வேற வழி இல்லாம என்ன ஏதாவது செய்யணுமே அப்படிங்கறக்காக இன்னைக்கு ஆளுநர் மாளிகைக்கு போயிட்டாரு. ஆளுநர் மாளிகைக்கு ஆளுநரை வர சொல்லியிருப்பாரு, வர சொல்லியிருந்தாலும் சொல்லிப்பாப்ல, பனையூர் வரீங்களா, பனையூர் பங்களாவுக்கு வந்தீங்கன்னா இங்க உங்கள்கிட்ட மனு கொடுத்துருவேன்னு சொல்லிப்பாப்ல. ஆனா ஆளுநர் கூட ஒத்துக்குருவாப்ல, அங்க பாதுகாப்பு அதிகாரி சொல்லியிருப்பாங்க, உடனே புரிச்சிருவா ஒழுங்கா நீ அங்க வந்தாவா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே விஜய் புஷி ஆனந்த் கூட போயிட்டாரு. அங்கே போய் மனுவெல்லாம் கொடுத்துட்டாருங்க. மனு கொடுத்து திமுகவை திட்டி கொடுக்க முடியாதுல்ல. உடனே அப்படியே திமுகவை சந்தோஷப்படுத்துற மாதிரி மத்திய அரசு வெள்ள நிவாரண நிதியும் கொடுக்கணும்னு மனு கொடுவான். ஏங்க விஜயனே தைரியமா பேசுனேன், ஏன்னு இப்படி பயந்து இருக்க, பயப்படாம தெளிவா பேசுனேன். டேரக்டா கண்டிக்க வேண்டியான திமுகவை, மத்திய அரசுக்கு ஒரு ஓட்டு திமுகவுக்கு ஒரு ஓட்டு அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு குத்துங்க மாதிரி ஏன் இருக்க, கரெக்டான முடிவெடு. அப்படியும் ஆளுநருக்கு என்ன செஞ்சிருக்கப்போ ஒரு திருக்குறள் புக்கை கொடுத்துருக்காப்புல. திருக்குறள் காவி வெள்ள அப்படின்னு சொல்லி திருக்குறள் உடை பிரச்சனைலாம் நடந்துச்சுல, அதை இது பண்றாரு ஆளுநரை நோஸ் கட் பண்றேன்ட்டு திருக்குறள் புக்கை கொடுத்துருக்காப்புல. அவரு இவ்வளவு பாரதியார் புக்கை கொடுத்துட்டாப்புல, இந்த அதை படி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. ஆளுநர் கொடுத்துட்டாப்புல. எங்க ஆளுநர் ஐயா அவர் படிக்க தெரிஞ்சிருந்தா 10வது பாஸ் ஆயிருப்பாப்புல, சினிமாவுக்கு நடிக்க வந்திருக்க மாட்டாரு, அவருக்கு இவ்வளவு புக்கை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் எல்லாரும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனாலதான் இதை முடிச்சுட்டு அது என்னன்னா, அவசரத்துக்கு பிரிண்ட் அவுட் மிஷின் ஃபால்ட்டா என்னன்னு தெரியல, லெட்டர் போல டைப் பண்ணுமா, இவர் விஜய் கையில எழுதுன மாதிரி ஒரு லெட்டர் போட வர இது பண்ணி அறிக்கை விட்டுருக்காரு. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ஆறுதலா அதை ஜெராக்ஸ் போட்டு ரூபா கொடுத்துருக்காங்க. அதுக்கு கைது பண்ணதாகவும் அதுக்கு ஒரு கட்டணம் தெரிவிச்சிருக்காதாகவும் ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது புஷி ஆனந்த் இவங்கெல்லாம் அந்த ஜெராக்ஸ் பேப்பர் எடுத்து கல்லூரி பக்கம் கொடுத்ததுக்காக கைது பண்ணி மண்டபத்தில் வச்சுட்டு அதை அடுத்து விட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அந்த கைது பண்ணி மண்டபத்துக்கு கொண்டு வரணும் பயந்து நடிக்கிட்டாங்களாம் விஜயோட கட்சிக்காரங்க. விஜய் பயன்டப்பல நம்மளையும் பிடிச்சிருவாங்களோ, ஏதோ சட்டப்பூர்வ செயல் செஞ்சுட்டோமோ அப்படி இப்படிலாம் பயந்துட்டாங்களா தாவக கட்சிக்காரங்களுக்கு. இதெல்லாம் தவறு இல்லை.
நோட்டீஸ் கொடுக்கலாம், ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கோ போராட்டம் பண்ணுறதுக்கோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நமக்கு உரிமை இருக்குது. இல்லை கொள்கை தலைவர் அம்பேத்கரை வர வச்சுருக்கீங்க. இப்படி துண்டு சீட்டு கொடுக்குறதுக்கு பயந்து நடுங்கினீங்கன்னா எப்படி நீங்களாம் வந்து கட்சி நடத்தி இதில் முதலமைச்சர் ஆக போகிறேன்னு வேறு சொல்கிறீங்க. விஜயண்ணா பயப்படாதீங்கண்ணா, ஏறி இது நம்ம ஆளாம் அப்படின்னு வாங்கண்ணா. வந்து தமிழை பற்றி வணக்கம்.